ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஸ் பேர்ட்ஸ் ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய பேர்ட்ஸ், அதாவது பெரிய பேர்ட்ஸ் இருந்துச்சு, அது ப்ரீடாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம போன வாட்டியே சொல்லியிருப்போம். அந்த சிக்ஸை ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கிறது, அப்புறம் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுற வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ பேசிக்கலி ஒரு ஹேண்ட் ஃபீடிங் லேர்னிங்காகவும் ஒரு ஹேண்ட் ஃபீடிங் கைடாகவும் இந்த வீடியோ இருக்கும். யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புதுசாக நிறையா ஹேண்ட் ஃபீடிங் அப்டேட்ஸ் அண்ட் சிக்ஸ் அப்டேட்ஸ் வந்து போடுவோம், சேல்ஸுக்கும் போடுவோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை பார்த்து கற்றுக்கவும் செய்யலாம். ஸோ காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கு, பெரிய சிக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க சிக்ஸை ஆக்சுவலி கொஞ்சம் ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிக்கு வந்து தேர்டு சிக்கு. இந்த சிக்கை வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்க சிக்ஸ் தான் நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுக்கணும். இதுங்க தான் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்ட் ஃபீடிங் வாங்கும். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச சிக்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹேண்ட் ஃபீடிங்கில் டிஃபிகல்ட் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அதை ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 சிக்கையும் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா டயோவில் வந்து டேரெக்டாக ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா இந்த வாட்டி எடுத்திருக்கேன். டிஸ்கவரியோடைய டயோ அங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேட் ஒன்று சொல்லியிருந்தோம்ல, அது வந்து இப்போது அதுலேயுமே இப்போது எக்ஸ் இருக்குது, எக்ஸ் அப்டேட்டில் இருக்குது. ஸோ இதுவுமே இப்போது வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன், அதுவும் பொறிச்சு வரும். அண்ட் இதோடைய சிக்ஸுமே நம்மக்கிட்ட ஒன்று ஹேண்ட் ஃபீடிங் ஆகி இப்போ ஃபுல்லாக ரைஸ் ஆகி க்ரோன் ஆகி நிற்கிது வீட்டில். ஸோ அதுவுமே நம்ம காட்டுறோம், இந்த வீடியோட எண்டிங்கில் எல்லாத்துலேயுமே நம்ம காட்டலாம். ஸோ இது நம்மளுடைய ஹேண்ட் ஃபீடிங் பேர்ட்ஸ். நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா வச்சுட்ருக்கோம். இதை கொடுக்க மனசும் இல்லை, அதனால் நம்மளே வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹேண்ட் ஃபீடிங் ப்ரொசீஜர்ஸ் எப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சிக்கு, 3 எக்ஸு வச்சுச்சு, 3மே பொரிச்சு 3 சிக்கு நம்ம கையில் இப்போ இருக்குது. ஸோ சென்டரில் இருக்கிறது தான் பெரிய சிக்கு, அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே தேர்டு இல்லைனா செகண்டு சிக்காக இருக்கும். அண்ட் நான் அன்பேக் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து ஓப்பன் பண்ணலாம், இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவை. சரி, நான் எதுக்கு டயோ போகிறேன் அப்படின்னா, டயோவுடைய ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா மற்ற ஃபார்முலா மாதிரி இல்லை. இந்த பெட்ஸ் லைஃப் தான் மட்டும் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் அதில் கொஞ்சம் டைஜஷன் இஷ்யூ இருந்ததுனால நான் டயோவுக்கு வந்து மாறிட்டேன். டயோ ஆக்சுவலி ப்ரைஸ் வைஸ்லேயும் சரி, நல்லா டைஜஷன்லேயும் சரி நல்லா இருக்குது. அண்ட் நான் இப்போ வந்து இந்த எடுத்திருக்க எல்லா சிக்ஸுக்குமே ஹேண்ட் ஃபீடிங் தான் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஃபீடிங் பண்ண போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேர் வந்து சிக்கன் நம்ம ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுத்துருந்தோம். போன வாட்டி கூட நம்ம காமிச்சிருப்போம் வீடியோவில். அது இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக க்ரோன் ஆகி பெருசாகிடுச்சு அந்த சிக்கு. நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டயோவுடைய ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாலேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த பேர்ட்ஸுமே வந்து ஃபுல்லாக சாப்பிடாது இல்லையா. இப்போ தான் நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் எடுக்கணும். மொத்தமாக நம்ம அதிகமாக எடுத்தோம்னா அப்புறம் வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லூக்காம் வாட்டர், அதாவது வாட்டருடைய டெம்பரேச்சர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஒரு 50 டிகிரி to 60 டிகிரி இருக்கணும் வாட்டருடைய டெம்பரேச்சர். அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் அதில் தான் நம்ம கரெக்டாக மிக்ஸ் ஆகும் ஃபார்முலா. நான் இப்போ 2 ஸ்பூன் ஆஃப் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா அண்டு ஒரு 20 ml ஆஃப் வாட்டர் எடுத்திருப்பேன். ஸோ எடுத்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டைம் நம்ம கொடுக்குற இந்த ஃபார்முலா ஃபீடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி லிக்விடாக கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளுடைய ஃபார்முலாவுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் இது மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபார்முலாவை டைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் திக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக கொடுக்குறது தான் பேர்டுக்குமே நல்லது, அதான் டைஜஸ்டும் ஆகும். அந்த ஃபார்முலாவுக்கு ஒன்ஸ் அது அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 2 நாள் கொஞ்சம் நல்லா டைஜஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க டக்குன்னு டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் டைட்டாக கொடுத்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். டக்குன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபீடே வந்து ரொம்ப திக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேர்டு வந்து பிரச்சனையாயிரும் ரொம்ப. அப்புறம் அதுக்கு ஃபீடு வந்து செரிக்காது, டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும். அண்ட் சம் பேர்ட்ஸ் வந்து எக்ஸ்பயரே ஆகிரும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். இப்போ நான் என்னுடைய ஃபிங்கரை வச்சு நான் டெம்பரேச்சர் செக் பண்ணேன். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து 35 to 37 ஆர் 40 வரை போவேணா, வெறும் இந்த 35 to இந்த 37ங்கிற இன்டர்வலில் இருந்தாலே நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள். அந்த டெம்பரேச்சர் நீங்கள் ஃபீட் பண்ணால் தான் பேர்டுக்குமே வாங்கும் அண்டு பேர்டுக்குமே டைஜஸ்ட் ஆகும்.
ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் ஜில்லுன்னு கொடுத்துட்டாலோ இல்லை ஃபார்முலாவை இல்லை இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஹாட்டாக கொடுத்துட்டாலோ அது வந்து பேர்டுக்கு ரொம்பவே வந்து பிரச்சனையாக போய் முடியும். ஸோ அதனால தான் நான் எப்போயுமே சொல்கிறது, நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் பேர்டாக வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். நீங்கள் ஒரு டேர்ம்டு பேர்டை அதுக்கு எடுத்துடலாம், இல்லை குவாலிட்டியான ஒரு டேர்ம்டு பேர்டை நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் பேர்டு வந்து எடுத்து நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது வந்து ஒரு ரிஸ்க்கு தான். ஒரு உயிரோடு நீங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அட் எண்டில் நமக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. அதனால தான் நான் வந்து என்றைக்குமே நீங்கள் டேர்ம்டு பேர்ட்ஸு வந்து எடுத்து தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃபீடை நம்ம நல்ல லிக்விடாக வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கிறது தான், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீடு வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பேர்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்மியாகவே ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் வந்து பேர்டு வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்மள்கிட்ட சிரஞ்சிலேருந்து வாங்குது இல்லையா. அதனால் வந்து அதுக்கு அந்த ட்ரெயினே இருக்காது. அது விஷயத்துக்கு வந்து இப்போ தான் புதுசாக இருக்கும், ட்ரெயினே ஆகிருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் என்ன பண்ணணும்னா அது போக்கில் போய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்கு வந்து கொஞ்சம் வாங்குறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அந்த பேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே நல்லா வாங்கிடுச்சு. நீங்கள் அந்த பார்க்குற அந்த பேர்டை, ஏன்னா அது வந்து சின்ன சிக்குங்கிறனால வாங்கிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெரிய பேர்டு எவ்வளோ நம்மள்ட்ட சீருது பார்த்தீங்களா. இந்த பேர்டு பயங்கரமாக சீருது. இதனால தான் சொல்கிறேன், சின்ன சிக்கா கொஞ்சம் ஒரு 25 டேஸ் சிக்ஸ், சின்ன சிக்கா ரொம்ப சிக்கா இல்லாமல் 25 டேஸ் சிக்கா எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுங்க கூட கொஞ்சம் வாங்கும். எப்போயுமே பேர்டை நம்ம வந்து ஃபீட் பண்ணும்போது நம்மளுடைய சிரஞ்சியை நம்ம பேர்டோடைய பீக் லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். நான் இப்போ வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லா பேர்ட்ஸுக்குமே நான் வந்து லெஃப்ட் சைடு தான் வச்சு ஃபீட் பண்ணுவேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுதான் கரெக்ட் வே ஆஃப் ஃபீடிங். இப்போ நீங்கள் ரைட் சைடில் வச்சிங்கன்னா அது லீட்ஸ் டு ஆஸ்பிரேஷன், வந்து மூச்சு குழாயில் ஏதாச்சும் இறங்கிரும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் அண்ட் இந்த வாரத்துக்கான அப்டேட். நான் அடுத்த வாரத்தில் இந்த பேர்ட்ஸோடைய க்ரோத்தை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி ரைஸ் பண்ண சிக்கு இது நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் காமிச்சிருப்போம். ஸோ ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸே வந்து பேர்டை ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேஜ்லெஸ் என்விரான்மெண்ட்டில் வச்சுருக்கிறதுக்காக தான். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேண்ட் ஃபீடிங்கோடைய பர்பஸ். தேங்க்யூ.